ஸ்ரீ குருபியோ நமக. வணக்கம் மாணவர்களே. இன்றைக்கி நாம் 6ஆம் வகுப்புக்கு 3ஆம் மொழியாக தமிழ் எழுத்துக்கள் வரிசையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஓ வரிசை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னே வகுப்பில் என்ன எழுத்துக்கள் வரிசைகள்லாம் பார்த்தோம்? க வரிசை, கா வரிசை, கீ வரிசை, கீ, கு, கூ, கே, ஏ, கை, கை வரிசை. கை வரிசை வரைக்கும் பார்த்தோமா? என்னென்ன வரிசை? க, கா, கி, கீ, கு, கூ, கே, கே, கை. இது வரைக்கும் நாம் சென்ற வகுப்பில் பார்த்துட்டோம். அதற்கான சொற்கள், தமிழ் எழுதுக இதெல்லாம் பார்த்துருக்கோம். நீங்கள் அப்பப்போ என்ன பண்ணணும்? அந்த சொற்கள்லாம் எழுத்துக்கள்லாம் எடுத்து வச்சு படிக்கணும், எழுதி பார்க்கணும். சரியா? அப்போ தான் உங்களுக்கு நினைவில் இருக்கும். இப்போ அதை தொடர்ந்து அடுத்த வரிசை நம்ம பார்க்க போகிறது ஓ வரிசை எழுத்துக்கள். இதை எப்படி உச்சரிக்கணும், எப்படி எழுதணும் அப்படிங்கிறத இந்த வகுப்பில் பார்க்கலாம். எழுதலாமா? இக் கூட்டல் ஓ. இந்த ஓ சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறோம்? ஓசை குறுகி இருக்கா? ஆக இது என்னது? ஓசை குறுகி இருக்கிறதுனால இது குறில் எழுத்துக்கள். இந்த ஓ வரிசை எழுத்துக்கள் எல்லாமே ஓசை குறைவாக காணப்படும். ஆக இது என்னது? குறில் எழுத்துக்கள். இக்கு கூட்டல் ஓ, கோ. இக்கு கூட்டல் ஓ, கோ. இங்கு கூட்டல் ஓ, ஞோ. இச்சு கூட்டல் ஓ, சோ. இஞ்சு கூட்டல் ஓ, ஞோ. இட்டு கூட்டல் ஓ. இந்த ஓ போடும்பொழுது நிறைய பேருக்கு வராது. என்ன பண்ணுவீங்க? இப்படிலாம் எழுதிடுவீங்க. ஆனால் என்னது? இப்படிலாம் எழுதக்கூடாது. அழகாக இப்படி வந்து இப்படி போட்டு வளைச்சி இப்படி போடணும். சரிங்களா? இட்டு கூட்டல் ஓ, டோ. அடுத்து இன். இன் கூட்டல் ஓ, நோ. இக்கு கூட்டல் ஓ, கோ. என் கூட சொல்லிக்கிட்டே எழுதுங்க. இங் கூட்டல் ஓ, ஞோ. இச் கூட்டல் ஓ, டோ. இங் கூட்டல் ஓ, ஞோ. இட் கூட்டல் ஓ, டோ. இன். இன் கூட்டல் ஓ, நோ. அடுத்து இட் கூட்டல் ஓ, தோ. இன் கூட்டல் ஓ, நோ. இப் கூட்டல் ஓ, போ. இம் கூட்டல் ஓ, மோ. இ கூட்டல் ஓ, யோ. இர் கூட்டல் ஓ, ரோ. கோ, ஞோ, சோ, ஞோ, டோ, நோ, தோ, நோ, போ, மோ. சவுண்டு வருது பாருங்கள். எப்படி? ஓ சவுண்டு வருதா? போ. ஓ உச்சரிக்கும் போதும் போ உச்சரிக்கும் போதும் என்ன மாதிரி ஒலி ஏற்படுது? ஓ ஒலி வருது இல்லையா? போ, மோ, யோ, ரோ. அடுத்து இல். இல் கூட்டல் ஓ, லோ. நான் எவ்வாறு குலைத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லொல் என்று குலைத்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த எழுத்து தான் என்னது? லோ. இவ் கூட்டல் ஓ, ஓ. இழ் கூட்டல் ஓ, ரோ. இல். இல் கூட்டல் ஓ,
லோ. அடுத்து இர் கூட்டல் ஓ ரோ. அடுத்து இன் கூட்டல் ஓ நோ. இதான் எழுத்துக்களுடைய வரிசை. இதை அழகாக என்னது விடாமல் தெளிவாக என்னது உச்சரித்து எழுதணும். சரிங்களா? மீண்டும் ஒரு முறை பார்க்கலாமா? எப்படி நம்ம உச்சரிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கட்டுமா? இக் கூட்டல் ஓ கோ, இங் கூட்டல் ஓ ngோ, இச் கூட்டல் ஓ சோ, இஞ் கூட்டல் ஓ ஞோ, இட் கூட்டல் ஓ டோ, இன் கூட்டல் ஓ நோ, இத் கூட்டல் ஓ தோ, இந்த் கூட்டல் ஓ நோ, இப் கூட்டல் ஓ இப் ஓ போ, இம் கூட்டல் ஓ மோ மொட்டு. நீங்கள் ஆங்கிலத்தில் பட் சொல்லுவீங்கள்ல, பூ மலர்வதற்கு முன்னாடி இருக்கும் இல்லையா, அது அரும்புன்னு சொல்லுவாங்கள்ல, அது மொட்டுன்னு சொல்லுவாங்க. ஈ கூட்டல் ஓ யோ, இர் கூட்டல் ஓ ரோ, இல் கூட்டல் ஓ லோ, இவ் கூட்டல் ஓ ஓ, இல் கூட்டல் ஓ ழோ, இல் கூட்டல் ஓ லோ, இர் கூட்டல் ஓ ரோ, இன் கூட்டல் ஓ நோ. ஐவரிசை எழுத்துக்களை தொடர்ந்து நாம் என்ன எழுத போகிறோம்னா சொற்கள் எழுத இருக்கிறோம். எழுத்துக்கள்லாம் சேர்ந்தது தான் என்னது சொற்கள் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான். இந்த எழுத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்னென்ன எழுத்துக்கள்லாம் சேர்ந்தால் உடனே சொல்லாயிடுமான்னு கேட்டாக்கா அது இல்லை. ஏன்னா எழுத்துக்கள் வந்து தனியாகவோ இல்லை பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் இருந்தால் தான் அது வந்து சொல். சரிங்களா? இதை நீங்கள் வந்து பெரிய வகுப்பில் படிக்கலாம், இல்லை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இது விவரம் ஒன்று. பார்க்கலாமா? இப்போ சொற்கள் பார்க்கலாமா? முதல்ல சொற்களில் முதல் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல். சமீபத்தில் நம்ம பொங்கல் திருவிழாலாம் கொண்டாடி முடிச்சிருப்போம். இப்போது என்னது பொங்கலுக்கான சொற்களை எழுத்துக்களை பார்க்கலாம். பொ இங் க இல் பொங்கல். சொல்லுங்கள் மறுபடியும். பொ இங் க இல் பொங்கல். அடுத்து தொட்டில். ரெண்டாவது சொல் என்ன? தொட்டில். தோ இட் டி இல் தொட்டில். இரண்டாவது சொல் என்ன? தொட்டில். தோ இட் டி இல் தொட்டில். அடுத்து கொண்டை. கோ. இது என்ன எழுத்து? ஓ வரிசைக்கான எழுத்து கோ. சரிங்களா? கோ இன் டை கொண்டை. இது வந்து ஐ வரிசையான எழுத்துக்களை பார்த்தோம் இல்லையா? டை என்ற எழுத்து கோ இன் டை கொண்டை. இந்த புள்ளி பெற்ற எழுத்துக்களை என்ன எழுத்துக்கள்னு சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. மெய் எழுத்துக்கள். புள்ளி பெற்ற எழுத்துக்களை என்னன்னு சொல்லுவோம்? நம்ம மெய் எழுத்துக்கள்னு சொல்லுவோம். அடுத்து நொடி. நொடி. நோ டி நொடி. பாருங்க, சொற்களில் முதல் சொல் பொங்கல், இரண்டாவது சொல் தொட்டில், மூன்றாவது சொல் கொண்டை, நான்காவது சொல் நொடி. இந்த சொற்களை என்னது அழகாக நிறுத்தி நிதானமாக உங்கள் வகுப்பேட்டில் எழுதுங்க. அடுத்து சொற்களை தொடர்ந்து நம்ம தமிழில் எழுதுக பார்க்கலாம். முதல் சொல் பார்த்திங்கன்னா மஸ்கிட்டோ. இது உங்களுக்கு தெரியும், சாயந்தரம் 6 மணி ஆனாக்கா இந்த வீட்டில் எதனுடைய தொல்லை அதிகமாக இருக்கும்? கொசு தொல்லை அதிகமாக இருக்கும் இல்லையா? மஸ்கிட்டோனா என்னது? கொசு. கோ சு கொசு. சரிங்களா? மஸ்கிட்டோ என்ன? கொசு. அடுத்து கோல்டு. கோல்டுன்னா தங்கம்னு கூட சொல்லலாம். இங்கே நம்ம இந்த என்ன எழுத்து வரிசை பார்க்கிறோம்? ஓ வரிசை பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ தங்கத்திற்கு இன்னொரு சொல் இருக்குது. அதான் என்னது? பொன். பொன் வெள்ளி பாத்திரங்கள் சொல்லுவாங்க இல்லையா? பொன். கோல்டுனா என்னது? பொன். பொ இன் பொன். சரிங்களா? அடுத்து டால். சிறு வயசில் நம்ம எதை வச்சு விளையாடணும்? பொம்மை. டால்னா என்னது? ஓ இம் மை பொம்மை. போ இம் மை பொம்மை. அடுத்து ரேடியோ. ரேடியோ அப்படிங்கிற சொல்ல வந்து என்னது?
இந்த இந்த கால பிள்ளைகள் வந்து கேட்க வாய்ப்பில்லை. ஏன்னா வந்து என்னது அப்போல்லாம் டிவி வர்றதுக்கு முன்னாடி, ஃபோன்லாம் வரதுக்கு முன்னாடி எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா ரேடியோவில் தான் வந்து எல்லா செய்திகள், பாடல்கள், இசை நிகழ்ச்சிகள்லாம் கேட்ட காலம் உண்டு. இப்போ ரேடியோ இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுச்சு. ரேடியோ அப்படின்னா அதுக்கு தமிழில் வானொலி. ரேடியோக்கு என்ன தமிழில்? வானொலி. வா நோ லி, வானொலி. இப்போ இங்கே வந்து ஓ வரிசைக்கான எழுத்து எங்கே இருக்குது? நோ. வா நோ லி, வானொலி. ஒலி அப்படின்னா ஓசை, சவுண்டு இல்லையா? அடுத்து லாங்குவேஜ். லாங்குவேஜ்னால் மொழி. உங்களுக்கு என்ன மதர் டங் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அது வந்து அது தாய்மொழி. என்ன மொழி? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான மொழி இருக்கும். இப்போ என்னுடைய தாய்மொழி கேட்டிங்கன்னா, நான் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்ததுனால என்னது தாய்மொழி தமிழ். ஆந்திர பிரதேசத்தில் பிறந்து வளர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னது தெலுங்கு, அது மாதிரி மலையாளம், கன்னடம். இப்போ ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு தாய்மொழி இருக்கும். அப்போ லாங்குவேஜ் அப்படின்னாக்கா என்னது மொழி. லாங்குவேஜ்னா என்னது மொழி. லாங்குவேஜ்னால் என்ன? மொழி. முதல்ல சொற்கள் பார்த்தோம். பொங்கல், தொட்டில், கொண்டை, நொடி. அடுத்து தமிழில் எழுதுகள்ல மொத்தம் 5 சொற்கள் பார்த்துருக்கோம். என்னென்ன சொற்கள்? மஸ்கிட்டோ கொசு, கோல்டு பொன், டால் பொம்மை. இன்னும் கூட நிறைய பேர் நீங்கள் உங்கள் சின்ன வயசில் வாங்கின பொம்மைகள்லாம் வீட்டில் பத்திரமா எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா? டால்னா பொம்மை. அடுத்து ரேடியோ வானொலி, லாங்குவேஜ் மொழி. இப்போ இந்த சொற்கள் தமிழ் எழுதுக. இதெல்லாம் நீங்கள் உங்கள் வகுப்பேட்டில் அழகாக எழுதி தினமும் என்னது படிக்கிறதுக்கு பயிற்சி செய்யுங்க. எழுதியும் பாருங்கள். அப்போ தான் என்னது உங்கள் மனசுலேருந்து நீங்காமல் இருக்கும். என்ன மாணவர்களே, எழுதி பார்ப்பீர்களா? நன்றி. அடுத்த வகுப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். எமது ஆன்லைன் பாடங்களை தினமும் பெற கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் செய்யவும். எங்களுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். நன்றி.